ஜனநாயகம் திரைப்படம் வந்து இது யூடியூப்பில் மற்றும் ஃபேஸ்புக்கில் அடுத்து வந்துட்டு டிவியில் உள்ள நிறைய நெட்வொர்க்கில் பிளாக்கில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது யாராவது வெளியிட்டாங்களோ அவங்கள உடனே கண்டுபிடிச்சி கைது பண்ணணும், சேர்க்கணும். மற்றும் அதுவும் இல்லாமல் அவங்க ப்ரொடியூசர், டைரக்டர், மியூசிக் டைரக்டர் மற்றும் நிறைய கலைஞர்களோட உழைப்பில் அந்த ஜனநாயக படம் இருக்குது. அதுபோல் நடிகர், சினிமா தேட்டருக்காரங்க அவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு. அதனால் சைபர் கிரைமில் அதை கண்டுபிடிச்சி உடனடியாக அதை நிறுத்தணும். அது இல்லாமல் எலெக்ஷனு பிரச்சாரம் வந்து எத்தனை மணிக்குன்னே தெரியல. அவன் வண்டியை வாரி கட்டி 10 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் ஆளுங்கட்சியில் இருக்கிறான். ரெண்டாவது நாங்கள் தான் வருவோம்னு இப்போவுமே வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஆளுங்கட்சிக்காரங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் 500 ரூபா 300 ரூபா அந்த ஆடு வாங்குறது போனவன், அடுத்து பலசலுக்கு வாங்க போனவன், காய்கறி வாங்க போனவன், அப்புறம் வந்து ஜவுளி கடைக்காரங்க, ஜவுளி கடைக்கு போனவங்க, நகைக்கடைக்காரங்க இதெல்லாம் பிடிக்கிறாங்க. அவங்க பொதுமக்கள் கொண்டு போன பணம் கூட வந்துட்டு இவ்வளோதான் கொண்டு போன ரைட்டு. ஒரு வீட்டுக்கு நகை எடுக்க போனோம்னா, ஒரு கல்யாணம் வச்சதுன்னா எவ்வளோ நகை எடுப்பாங்க. அது இல்லாமல் ஒரு நகைக்கடைக்காரன் வந்துட்டு நகையை கொண்டு வரதுக்கு வந்துட்டு உரிமை இல்லை, நடந்து போகிறதுக்கு உரிமை இல்லாமல் வண்டியில் செக் பண்ணிக்கிறாங்க. வீக்கில் செக்கிங்னு சொல்லிட்டு வண்டிகளை அன்னசரி செக் பண்ணுறாங்க. இம்பார்ட்டன்ட் இந்த தேர்தல் ஆணையம் வந்துட்டு கெடுபடியாக இருக்குது. வெரி குட், நன்றி. எல்லாத்தையும் மாற்றினீங்க, கலெக்டர் மற்றும் நிறைய பேரை மாற்றினீங்க, அதுக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் பேரை சொல்லி லோக்கல் போலீஸ்காரங்களும் வந்துட்டு தேவையில்லாமல் பிடிச்சிக்கிட்டு பார்த்தா மார்க்கெட்டில் வந்துட்டு லாரியை பிடிச்சிக்கிட்டு, மார்க்கெட்டில் லாரி வந்துட்டு எத்தனை மணிக்கு வரணும்னு, ஆனால் அதை மீறி இவங்க வாங்கிட்டு இது பண்ணி விடுறாங்க. அப்புறம் ஒன்வே பிரச்சனை, ஹெல்மெட் அணியாமல் அடுத்து வந்து வண்டியில் கரெக்டான கண்டிஷன் இல்லாமல் போனால் இது அது டாக்குமெண்ட் போனால் அவங்கள பிடிக்கலாம் செய்யலாம். ஆனால் அதை மட்டும் இல்லாமல் தேவையான வந்துட்டு கரெக்டாக வீக்கில் செக்கிங்கிறாங்க. வீக்கில் செக்கிங்கில் எங்கெங்கே பணம் போகணுமோ, எங்கெங்கே அதாவது போகணுமோ இது வரைக்கும் போகாமல் போயிருக்கும். அவன் சும்மா பொதுமக்களை இடைஞ்சல் பண்ணிவிட்டு பஸ்ஸில் செக் பண்ணுறான், இதில் செக் பண்ணுறான். மெயினாக அவன் வீட்டில் ஓய்விக்குவான், கட்சிக்காரன் வீட்டில் போய் செக் பண்ணிக்கிறான். இல்லை கட்சிக்காரனுக்கு என்னென்ன இடத்துல அவனுக்கு லிங்க் இருக்குது அங்கே போய் செக் பண்ணான். அதை விட்டு பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணாது. பஸ்ஸில் போகிறவனையும், காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறவனையும், நடந்து போகிறவனையும் இது பண்ணாதான். பிரச்சாரத்துக்கு என்ன தான் போய் சொன்னோம் ஒரு இது வாக்குறுதிகள், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து பொதுமக்களை இது பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் வந்துட்டு கிஃப்ட் ஐட்டம்லாம் பரிமாறுதுன்னு சொல்கிறாங்க. சேலை இதெல்லாம் அதெல்லாம் உடனடியாக கண்டுபிடிச்சி ஃப்ரீ இலவசமே இல்லாமல் ஓட்டு உரிமை வந்துட்டு மக்களோட உரிமை. அதனால் வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஓட்டு உரிமை மட்டும் விட்டு கொடுக்காங்க. நோட்டாக்கு ஓட்டு போனாங்க, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க. ஆனால் வந்து பணத்துக்கு விரயமாகியோ சாராய பாட்டலுக்கு விரயமாகியோ ஓட்டு உரிமையை வந்துட்டு வம்பா 5 வருஷம் போட்டுட்டு நாடை வந்து சுடுகாடாக மாற்றினாங்க. தேர்தல் ஆணையம் கரெக்டாக நடக்குது, விஜிலன்ஸு கரெக்டாக நடக்குது. ஆனால் அதில் வந்துட்டு ஒரு சில பினாமி கேஸுங்க,
ஒரு சில கிருமி மாதிரி தொற்று கிருமி மாதிரி உள்ளவங்க வந்துட்டு அதை தவறாக பயன்படுத்தி இது பண்ணிட்டுருக்காங்க. எந்த கிஃப்ட்டு யார் கொடுத்தா வாங்காதீங்க. நீங்கள் வந்து உங்களோட உரிமை, ஓட்டு உரிமை மட்டும்தான் உங்களுக்கு உரிமை. அது எந்த இதுலேயும் கள்ள ஓட்டு போடாதீங்க. நேர்மையாக ஓட்டு உரிமையை வாங்க, பூத்துக்கிட்ட போங்க, அதை செக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பமானவங்கள தேர்ந்தெடுத்து அவருக்கு ஓட்டு போட்டால் இந்த இந்தியாவோட நாடு வல்லரசாகவும் தமிழ்நாடு வல்லரசாகவும், அடுத்து வந்துட்டு நம்ம கல்வித்தரம் உயரும், மருத்துவ தரம் உயரும், ரோடு நல்ல ரோடு மற்றும் நல்ல குடி தண்ணீர், நல்ல பொல்யூஷன் இல்லாத காற்று, நல்ல தூய்மையான காற்று. நம்ம பெண்களை வந்து இரவுலையும் வந்துட்டு நகையை போட்டுட்டோ ஒற்றையில் தனியாக போகிற உரிமை அப்போ தான் சுதந்திரம் அடைஞ்சிட இருக்கும். பாலியல் தொல்லை இல்லை, குழந்தைகள் தொல்லை இல்லை. மருத்துவமனைக்கு போனோன்னா அவங்களா விஷயத்துக்கு கர்ப்பப்பையை அகற்றுறது, கிட்னி திருடுறது, இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் ஓட்டு போடாங்க. யார் நல்லவன் என்ன ஏதுன்னு கபட நாடகம் ஆடுவான் ஓட்டு வாங்கிறதுக்காக. அதை கண்டுபிடிச்சி ஓட்டு போடுங்க. அதுதான் உங்களோட நீங்கள் கொடுக்க வேண்டிய இந்த தமிழ்நாட்டுக்கு மரியாதை. மற்றும் அடுத்த 5 வருஷம் நிம்மதியாக நீங்கள் வாழலாம், சுதந்திரமாக வாழலாம். கல்விக்கு கட்டுப்பாடு இல்லை, மருத்துவத்துக்கு கட்டுப்பாடு இல்லை, பெண்களை நல்ல கட்டுக்கோப்பா ஒழுக்கத்தோடு வாழ வைக்கிற ஆட்சி தான் வேணும். அதனால் நீங்கள் யோசித்து ஒரு நிமிடம் சிந்தித்து ஓட்டு போடுறது செயல்படுங்க. இதுதான் என்னுடைய சமூக மகாராஜர் கேட்க வேண்டியது. ஆனால் நீங்கள் வந்து இந்த இதை இழந்துட்டீங்கன்னா, ஓட்டை வந்துட்டு ஓட்டு உரிமை வந்து தவறாக போட்டு இழந்துட்டீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு மறுபடியும் அகல பாதாளத்துக்கு பிரிட்டிஷோட ஆட்சியில் நம்ம அடிமை பண்ண மாதிரி அகல பாதாளத்துக்கு இன்னும் 100 வருஷம் பேக்கு போயிடும். பார்த்துக்கோங்க. பணமும் கட்டுப்பாடு வந்துடும், கடனை வாங்கிட்டு அடையணும். எந்த கடன்களில் கூட விவசாயம் இதுக்கு வேண்டிய பொருட்கள் கிடைக்காது, கல்வி கிடைக்காது, ஐடி ஃபீல்டில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காது. மிக்சி கொடுத்தான், கிரைண்டர் கொடுத்தான், ஃப்ரிட்ஜு கொடுத்தா நான் வாங்கிட்டு ரொம்ப ஓட்டிலும் இழந்துட்டு தெருவுக்கு நிற்காங்க. என்னுடைய வேண்டுகோள். வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள்.